வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி புணர்ச்சி விதிகளை தான் பார்க்க போகிறோம். புணர்ச்சி விதிகளை தவிர்த்துட்டு நம்ம இலக்கண வினாக்கள் எடுக்க முடியாது. கண்டிப்பாக இலக்கண பகுதியில் புணர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதனுடைய விதிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிசியில் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 3 அல்லது 4 வினாக்கள் கேட்பாங்க. டிஆர்பியில் கண்டிப்பாக இதிலேருந்து வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் தமிழ் தகுதி தேர்வுக்காக படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கண பகுதியில் புணர்ச்சி விதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதனுடைய தொகுப்பு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுசாக பார்த்திங்கனாவே புணர்ச்சியிலேருந்து கேட்கக்கூடிய அத்தனை வினாக்களுக்கும் உங்களால் பதிலளிக்க முடியும். ஒரு தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புணர்ச்சி விதிகள்னால் முதல்ல என்ன? புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழி, வருமொழி இது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலைமொழினா என்ன அப்படின்னா, நிலையாக நின்று கொண்டிருக்கின்றது நிலைமொழி. வருமொழி என்பது புதிதாக சேரக்கூடிய ஒரு சொல்ல தான் வருமொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழியும் வருமொழியும், நிலைமொழி நீட்டெழுத்தம், வருமொழியின் முதலெழுத்தம் இணையக்கூடியது தான் புணர்ச்சி விதி. அப்படி இணைகின்ற பொழுது ஒருவித மாற்றங்கள் ஏற்படும். இப்போ தமிழில் ஒரே சொல்ல நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இப்போ சொற்களை பார்த்திங்கன்னா, இப்போ வாய் ஒளி அப்படிங்கிற சொல்ல வாய் கூட்டல் ஒளி அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம். அதையும் சேர்த்து வாயொலி அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்குறோம். இயல்பாகவே நம்ம பேசக்கூடிய சொற்களில் இந்த மாதிரி இரு சொற்கள் சேர்ந்து தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அப்படி நம்ம பேசும் பொழுது, எழுதும் பொழுது அப்படி ஏன் சேர்ந்தது, எப்படி எந்த இலக்கண அடிப்படையில் இதை சேர்ந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த இலக்கண பகுதியில் புணர்ச்சி விதி அப்படின்னா, புணர்தல் அப்படின்னா சேர்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 சொற்கள் ஏன் சேர்ந்தது அப்படின்றதுக்கான ஒரு விதிகளை தான் நம்ம இலக்கண பகுதியில் இதை சொல்கிறோம். நிலைமொழியை பொறுத்த வரைக்கும் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருக்கும். வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் மெய்யீட்டு புணர்ச்சி. மெய் ஈறுனா ஈற்றெழுத்து, வருமொழி அப்படின்னா முதலெழுத்து. இந்த நிலைமொழி நீற்றெழுத்தும் வருமொழி முதலெழுத்தும் இணையக்கூடிய நேரத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். அப்படி நடக்கக்கூடியதான் புணர்ச்சி விதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் முதல் விதி இந்த மெய்யீட்டு புணர்ச்சி. மெய்யீட்டு புணர்ச்சியில் முதல்ல ஒரு சொல், எடுத்துக்காட்டுக்கு வாயொலி அப்படிங்கிற சொல். இதில் பார்த்திங்கன்னா வாய் கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த நிலைமொழி ஈட்டில் மெய்யெழுத்து ஈங்கிறது மெய்யெழுத்து இருக்குது. வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்து ஓங்கிறது. இது 2 சேர்க்கிற நேரத்தில் ஈ கூட்டல் ஓ அப்படின்னு பிரிக்கலாம். ஈ கூட்டல் ஓ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ நேரடியாக வாயொலி என்று வந்தது. இது எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியில் இடம்பெற்று வந்தது. இயல்பாகவே மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெழுத்தாக பிறக்கும். அந்த விதி தான் உடல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, உயிருங்கிறது உயிரெழுத்து. அப்போ உடலும் உயிரும் இணைவது தான் இயல்பான விதி. அதனுடைய நிலையாக நிலைமொழி ஈற்றெழுத்தில் யகரம் ஈயும் வருமொழி முதலெழுத்து ஓவும் சேர்ந்து ஈயு கூட்டல் ஓ அப்படின்னு வந்தது. இதுதான் இந்த மெய்யீட்டு புணர்ச்சியில் பார்க்கக்கூடிய செய்தி. இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பொருள் எல்லாம் எப்படி பிரிக்கலாம்? பொருள் கூட்டல் எல்லாம். இதிலே பாருங்கள், நிலைமொழி ஈட்டில் மெய்யெழுத்து, வருமொழி முதலெழுத்தில் உயிரெழுத்து, இல்லு கூட்டல் லே. அதே போல் தான் இந்த புகழெனில், புகழ் கூட்டல் எனில், சுவரெல்லாம் சுவர் கூட்டல் எல்லாம், கடல் என கடல் கூட்டல் என, யாமெல்லாம் யாம் கூட்டல் எல்லாம். இது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் பிரிஞ்சு பொருள் தருது. அதே போல் இன்னும் நிறைய சொற்கள்லாம் இருக்குது. மனிதர் கூட்டல் எல்லாம் மனிதரெல்லாம், உரம் கூட்டல் எல்லாம் உரமெல்லாம், காட்டில் கூட்டல் ஏரி காற்றில் ஏரி, இடன் கூட்டல் அற இடனற, நிழலில் கூட்டல் இருந்து நிழலில் இருந்து. ஒரு சொல்லை சரியாக பிரிச்சிட்டோம்னாவே அதுக்குண்டான விதிமுறைகளை நம்ம சொல்லிடலாம். அப்படி இடம்பெறக்கூடியதான் இந்த மெய்யீட்டு புணர்ச்சியில் இது எல்லாமே சொல்லலாம். இந்த சொற்கள் எல்லாமே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, தனிக்குறில் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதி. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் தனி குறிலை அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது இரட்டித்து புணரும் அப்படிங்கிறது அந்த விதியினுடைய ஒரு சிறப்பு. உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்க, என் கூட்டல் அம்மை, ஏங்கிறது குறில் எழுத்து, இன்னுங்கிறது என்னது மெய்யெழுத்து. அப்போ தனி குறில். இப்போ அதை ஏங்கிறது குறில் எழுத்து, இன்னுங்கிறது மெய்யெழுத்து. அப்போ
ஏ என் அப்படிங்கிற தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய ஒற்று. எப்பொழுதுமே தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய ஒற்று உயிர்வரின் வறுமொழி முதலெழுத்தில் உயிரெழுத்து வந்தால் அது எப்பொழுதுமே இரட்டித்து தான் புணரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்தில் தனிக்குறளை அடுத்து ஒற்றும் வறுமொழி முதலெழுத்தில் உயிரெழுத்து இருந்தால் எப்பொழுதும் என்ன பண்ணும்? இரட்டும் அப்படிங்கிற விதி. அப்படி இரட்டும் பொழுது என்ன ஆயிரும்? எண் கூட்டல் அம்மை என்று இருக்கும். அடுத்த விதியில் என்ன விதி பயன்படுத்த? உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதி இயல்பு என்னும் விதிப்படி இன்னு கூட்டல் ஏ இன்னு கூட்டலா ஆவாக நாவாக வந்து என் அம்மை என்று வந்தது. இதுதான் வந்து தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய ஒற்று இரட்டும் அப்படிங்கிற விதி. இதில் பார்த்திங்கன்னா சொற்கள் பொன்னரங்கு, பொன் கூட்டல் அரங்கு, அதே பார்த்திங்கன்னா நிலைமொழி ஈற்றெழுத்தில் தனிக்குறளை அடுத்து ஒற்று தான். அடுத்தது வந்து நுண்ணிடை நுண் கூட்டல் இடை, அதுமாதிரி கண் உறங்கம் கண் கூட்டல் உறங்கம், எல்லாமே தனிக்குறளை அடுத்து ஒற்று நிலைமொழி ஈற்றில் இருந்துச்சுன்னா அந்த ஒற்று என்ன பண்ணும்? எப்பொழுதுமே இரட்டும் அப்படிங்கிறதான் அந்த விதி. அப்படி இரட்டித்து வந்து அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியில் இடம்பெற்று வரும். கல்லதர் சொல்லலாம், கல் கூட்டலதர், நம் ஊர் நம் கூட்டல் ஊர், அடுத்து உள் கூட்டல் ஆறும் உள் ஆறும், இதெல்லாமே அந்த விதியில் தான் அடங்கும். அதே மாதிரி எண் கூட்டல் அருமை எம்மருமை, எம் கூட்டல் உலை எம் உலை, இதெல்லாமே அந்த விதியில் தான் அடங்கும். அதே போல் உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் உயிரெழுத்து வந்து வறுமொழியினுடைய முதலெழுத்தில் உயிரெழுத்து வரும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உயிரிட்டு புணர்ச்சி. அந்த உயிரிட்டு புணர்ச்சி வருகின்ற பொழுது பெரும்பாலும் உடம்புடுமையாக தான் வரும். அதனால் இதை உடம்புடுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புடுமைகளாக வரக்கூடியது எகரமும் வகரமும் தான், வேறு எந்த எழுத்தும் வராது. நிலைமொழி நீட்டெழுத்தை ஐவலியவும் ஏனை உயிர் வழிபவும் ஏமுன் எவ்விருமையும் புணரும் ஏகாரம் வந்துச்சுன்னா ரெண்டுமே வரும். அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்தில் இகரமும் ஈகாரமும் ஐகாரமும் வந்துச்சுன்னா ஏகாரம் உடம்புடுமையாக பெற்று வரும். அதே போல் நிலைமொழி நீட்டெழுத்தில் இந்த 3 எழுத்தை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற 9 எழுத்து வந்துச்சுன்னா வகரம் உடம்புடுமையாக பெற்று வரும். அதே போல் ஏகாரம் வந்துச்சுனாக்க அங்கே என்ன வரும்? எகரமும் வரும் வகரமும் வரும். அந்த மாதிரி சொற்கள்லாம் தமிழில் நிறைய இருக்குது. இது பேர் உடம்புடுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எகரமும் வகரமும் தான் உடம்புடுமைகளாக வரும், வேறு எதுவும் வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ காட்சி கூட்டல் அழகு. இப்போ இதில் காட்சியில் பார்த்திங்கன்னா இச்சி கூட்டல் ஈ அப்படின்னு அர்த்தம். அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்தில் ஈ தான் வந்திருக்கிறது. அப்போ ஈ வந்துச்சுன்னா அப்போ ஈ வந்து என்ன வரும்? எகரம் உடம்புடுமையாக பெற்று வரும். அடுத்து உடல்மையில் உயிர் வந்து ஒன்று விதி இயல்பே அப்படிங்கிற விதியில் ஒன்றும். அதே மாதிரி பல இல்லு கூட்டல்லா, கடைசியில் இருக்கிற எழுத்தை உயிர்மை எழுத்தை பிரித்தோம்னா அது என்ன வருதோ அதுதான் நமக்கு வந்து சொல்லு. இப்போ இதனுடைய விதியில் பார்த்திங்கன்னா நெடில் எழுத்தில் தீ, இந்த 3 எழுத்தை தவிர்த்துட்டு ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும், இதுதான் அந்த நூற்பாவனுடைய சிறப்பு. நிலைமொழி ஈற்றெழுத்தில் இகரமும் ஈகாரமும் ஐகாரம் வந்துச்சுன்னா எகரம் வரும். மற்ற எழுத்துக்கள் வந்துச்சுனாக்க வகரம் பெற்று வரும். ஏகாரம் வந்துச்சுனாக்க எகரமும் வரும் வகரமும் வரும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கனாக்க இதெல்லாமே சொல்லலாம். அடுத்தது புவி கூட்டல் ஆட்சி புவி ஆட்சி அப்படின்னு வரும். இதனுடைய நூற்பா பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஈ ஐவழியவும் ஏனை உயிர் வழிபவும் ஏமுன் இவ்விருமையும் புணரும் அப்படிங்கிற விதியில் இடம்பெற்று வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இயல்பு ஈறு விதியீறு புணர்ச்சி. இயல்பான விதியில் காசாதாபா மிகுந்து வரும், அதான் விதி. இயல்பான விதியில் எப்பொழுதுமே காசாதாபா மிகுந்து வரும். இயல்பான விதி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது திருக்கூட்டல் குரல் திருக்குறள், இது இயல்பாக புணர்றது தான் திருக்கூட்டல் குரல் திருக்குறள். அதே போல் வந்து திரை கூட்டல் படம் திரைப்படம், இயல்பான விதியில் காசாதாபா எப்பொழுதுமே மிகுந்து வரும். அந்த மாதிரி விதியில் இடம்பெறக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா குற்றியலோகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொற்கள் எல்லாமே குற்றியலோகரத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் உகரம் எப்பொழுது வரும்? வல்லெழுத்தாக இருக்கின்ற கசடதபர என்ன எழுத்துக்களோடு உகரம் சேருகின்ற பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கின்ற எழுத்துக்கள் இப்படி 6 வகைகளாக குற்றியலுகரம் இடம்பெற்று வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்க தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். உதாரணத்துக்கு மாசு கூட்டல் அற்றார், மாசு என்பது இச்சு கூட்டல் உ சு. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் உகரம் வந்து வறுமொழி முதலெழுத்தில் அகரம் உயிரெழுத்து வந்திருக்கிறது. இதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறது. உயிரெழுத்து வந்துச்சுன்னா உக்குரல் மெய்விட்டோடும். இங்கிற உயிரெழுத்து வறுமொழி முதலெழுத்தில் வந்து நிலைமொழி ஈற்றெழுத்தில் உகரம் இருந்துச்சுன்னா இந்த உகரம் என்ன பண்ணுமா? மெய்யை விட்டுட்டு போயிடும். அப்படி போயிடுச்சுனாக்க
மாச் கூட்டல் அற்றார் அப்படிங்கிறதான் சொல் விதி. அடுத்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இச்சு கூட்டலா சாவாக வந்து மாசற்றார் என்று வரும். இது எல்லாமே அப்படி தான். அணிந்து கூட்டல் உரை அணிந்துரை, உயர்ந்து கூட்டல் ஓங்கும் உயர்ந்து ஓங்கும், உலகு கூட்டல் அனைத்தும் உலக அனைத்தும் என்ற நிலைகளில் வரும். இந்த குற்றியலுகர புணர்ச்சியை பார்த்தீங்கன்னா முற்றியலுகரமும் இருக்குது. குறைந்து ஒழித்தா அரைமாத்திர அளவாக உரித்தா குற்றியலுகரம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இது இல்லாமல் முற்றுகரம் அப்படின்னா முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரத்துக்கு பேர் முற்றுகரம். அதில் பார்த்தீங்கன்னாக்க வல்லின எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது பேர் முற்றுகரம் ஆகும். நிலைமொழி நீட்டெழுத்தில் பார்த்தீங்கன்னாக்க வரவு கூட்டல் அறிந்தான். வரவுங்கிறது என்ன எழுத்து அப்படின்னா அது வல்லெழுத்த கிடையாது. அப்போ முற்றுமற்ற ஒரே வெளி அப்படிங்கிற விதிப்படி இவ்வு கூட்டல் உகரம் போயிடுச்சுன்னா வரவு கூட்டல் அறிந்தான். அடுத்தது நிலைமொழி ஈட்டில் மெய்யெழுத்து, வருமொழி முதலெழுத்தில் உயிரெழுத்து, இவ்வு கூட்டலாக வாவாக வந்து இருக்கிறது. வல்லெழுத்தில் வந்தால் மட்டும்தான் குற்றியலுகரம். அதை தாண்டி முழுசாக ஒழிச்சா அது முற்றியலுகரம். ஆனால் இருந்தாலும் முற்றுமற்றோ ஒரே வழி அப்படிங்கிற விதிப்படி என்ன பண்ணணும், உயிர்வுடன் குரல் மெய் விட்டோடும் என்ற விதியவே அப்படி பின்பற்றணும். ஆனால் விதி மட்டும் என்ன பண்ணணும், மாற்றி போடணும். அடுத்து குற்றுகுரங்கள் டகர ரகர ஒற்று என்ன பண்ணணும், எப்பொழுதுமே இரட்டித்து தான் புணரும். நிலைமொழி ஈட்டில் இப்போ வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம், இதில் இருக்கக்கூடிய உகரத்தில் இட்டு கூட்டல் ஊர் இருக்குதுங்களா, இது எப்பொழுதுமே என்ன பண்ணும், இரட்டும். இப்போ டகரமும் ரகரமும் வந்துச்சுன்னா இரட்டித்து பண்ணணும், வேறு எதுவும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா விதி நெடிலோடு உயிர்தொட குட்டியில் இருக்கிறவங்களும் டகர ரகர ஒற்று என்ன பண்ணும், எப்பொழுதுமே இரட்டித்து தான் புணரும் அப்படிங்கிறதான் சொல்லு. ரகர வந்தாலும் இரட்டிக்கும், டகர வந்தாலும் இரட்டிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பூப்பெயர் புணர்ச்சி. பூ கூட்டல் பூப்பெயர் முன் எப்பொழுதுமே என்ன பண்ணும், இரட்டித்து தான் புணரும். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இனம் என்பது என்னது, வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்து, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். இப்போ பூ கூட்டல் கொடி பூங்கொடி, ககரத்துக்கு இனமான எழுத்து பெற்று வரும். இனம் அப்படிங்கிறது என்னென்னா வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்தாக தோன்றும். அப்படி தோன்றுகின்ற பொழுது பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை, பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி, இது எல்லாத்துலேயும் பாருங்கள் இணை எழுத்து என்னது, பகரத்துக்கு இணை எழுத்து, ககரத்துக்கு இணை எழுத்து, தகரம் சகரத்துக்கு இணை எழுத்து, அந்த இணை எழுத்துக்கள் எப்பொழுதுமே பெற்று வரும். அடுத்து மகர ஈற்று புணர்ச்சியில் மகரம் மவ்வீரொற்றிலிருந்து உயிரிழப்பவும் வன்மைக்கிணமாக திரிப்பவும் அப்படிங்கிறது தான் விதி. இப்போ பாடம் கூட்டல் வேலை பாட வேலை, இதில் மகர எழுத்து கெட்டு வந்திருக்கிறது. அதேபோல் மகர ஈற்று புணர்ச்சியில் பொறுத்த வரைக்கும் மவ்வீட்டு ஒற்றிலிருந்து உயிரீர ஒப்பவும் அப்படிங்கிற விதியில் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டல் கிளிக்க நிலங்கிழிக்க, நிலம் என்பது மகர ஈறு கெட்டு, அதுக்கு நிலக்கூட்டல் கிளிக்க அப்படின்னு வராது, நிலங்கிழிக்க அப்படின்னு வரும். இப்போ ககரத்துக்கு இணை எழுத்தாக தெரிந்து வரும், அவ்வளோதான். மவ்வீர் ஒற்றிலிருந்து உயிரீர் ஒப்பவும் அப்படிங்கிறத விதியில் இனமாக வன்மைக்கு இனமாக தெரிவோம். வன்மைக்கு இனமாகனா ககரத்து இணை எழுத்து இங்காக தெரிந்து புணரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க லாலா வேற்றுமை. லாலா வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது லகர லகர வேற்றுமை இருக்குது. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் பார்த்திங்கனாக்கா லாலா வந்து வருமொழியின் முதலெழுத்தில், அதாவது லாலா நிலைமொழி ஈற்றெழுத்தில் லகரமும் வந்து வல்லின எழுத்து வந்துச்சுன்னா வருமொழி முதலெழுத்தில் அது ராடாவும் அப்படிங்கிற விதியில் இடம்பெற்று வரும். இந்த லகரத்திற்கு ரகரமும் லகரத்துக்கு டகரமும் இடம்பெற்று வரும். அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்தில் நூல் கூட்டல் பெயர் நூற்பெயர் அப்படின்னு வரும். இது லகரத்திற்கு ரகரமும் லகரத்துக்கு டகரமும் பெற்று வரும். எங்கே வருமொழி முதலெழுத்தில் வல்லெழுத்து வந்தால், இப்போ நூல் கூட்டல் பெயர் பாங்கிறது என்னது, வல்லெழுத்து. அப்போ நூல் எழுத்து வல்லெழுத்து வந்துச்சுன்னா அது லகரம் ரகரமாகவோ லகரம் டகரமாகவோ பெற்று வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாலா வேற்றுமையில் வல்லினம் வராத மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இருக்குது. நானா வேற்றுமை, வழிவரின் ராடாவும் அப்படிங்கிறது தான் விதி. வல்லெழுத்து வந்தால் ராடாக பெற்று வரும். அதே போல் நகரத்தில் வந்து பார்த்திங்கனாக்க நகரம் அதே நானா வேற்றுமையில் வல்லெழுத்து வந்துச்சுன்னா அதுவும் ராடாகும். உதாரணத்துக்கு மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம், நிலைமொழி ஈற்றெழுத்தில் நகரம் வந்தால் டகரமாக மாறும், இந்த ரன்னகரம் வந்தால் ரகரமாக மாறும். அங்கேயும் பார்த்திங்கன்னா வல்லெழுத்து வருமொழி முதலெழுத்து வந்துச்சுன்னா அப்படி மாறும்.
அடுத்து பார்த்திங்கன்னா நகர நகர திரிபு புணர்ச்சி. நகரத்தில் வந்து பொன் கூட்டல் தீது பொன்றீது. வருமொழியினுடைய முதல் எழுத்து தகரம். அந்த தகரம் என்னவாக மாறும்? ரகரமாக மாறும். நகரம் நாளாமுன் ராணாவும் ஆகும் தானாக்கல். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் நகரம் வந்து வருமொழியின் முதல் எழுத்தில் தகரம் வந்தால் என்னவா மாறும்? இந்த தகரம் ரகரமாக மாறும் அப்படிங்கிறத விதி. பொன் கூட்டல் தீது பொற்றீது பொன்றீது அப்படின்னு மாறும். அதே போல் பொன் கூட்டல் நகரம் பொன் நகரம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிலைமொழி ஈற்றெழுத்தில் நகரம் வந்து வருமொழி முதலெழுத்தில் நகரம் வந்தால் அந்த நகரம் என்னவா மாறும்? நகரமாக மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த நூற்பா தெளிவாக பார்த்திங்கன்னா தெரியும். ஈறுபோதல் இனமைகள். ஈறுபோதல் முதல் எடுத்துடணும். நிலைமொழி ஈற்றெழுத்தில் பார்த்திங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். செந்தமிழ் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம். ஈறுபோதல் என்ன விதிப்படி செம் கூட்டல் தமிழ் என்று இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிற விதிப்படி முன்னாடி இருக்கிற மெய் என்ன பண்ணும்? தெரிந்து புணரும். உதாரணத்துக்கு வெண்மை கூட்டல் சங்கு வெண்சங்கு அப்படிங்கிறது மை விகுதி போயிடுச்சுன்னா நேரடியாக வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க மை விகுதி போய் முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிற விதிப்படி தகரத்துக்கு இனமான எழுத்து பெற்று வரும். ஈறுபோதல் இனமைகள் இருக்குது. அடுத்து ஆதி நீடல் இருக்குது. இது இனமைகள். பெரும் புகழ் பெருமை கூட்டல் புகழ் மை விகுதி ஈறுபோதல் போயிடும். அடுத்தது இணை எழுத்தில் இனமைகள் என்ன விதிப்படி பகரத்துக்கு இணை எழுத்து பெற்று வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஈறுபோதல் ஆதி நீடல். ஆதி நீட்னா ஆதிங்கிறது முதல் எழுத்து. பெருமை கூட்டல் அன்பு மை விகுதி போயிடுச்சுன்னா பெரு கூட்டல் அன்புன்னு இருக்கும். பேரன்புங்கிறது சொல்லு. அப்போ ஆதி நீடலின் விதிப்படி பெரு அப்படிங்கிறது பேரு என வந்தது. இப்பு கூட்டல் ஏ தான் பே. அது என்ன ஆகிடுது? நெடிலாக வந்து இப்பு கூட்டல் ஏ பே அப்படின்னு வந்தது. அப்போ பேரு கூட்டல் அன்பு அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இரு கூட்டல் ஊ இந்த இப்படி போகும். உகரம் கெட்டு இரு கூட்டல் உகரம் போயிடுச்சுனாக்க பேரு கூட்டல் அன்பு. அடுத்து உடல்மை வந்து ஒன்று விதி என்ன விதிப்படி பெற்று வரும். அடுத்து பார்த்திங்கனாக்க அடி அகரம் ஐயாதல். அடி அகரம்னா முதல் எழுத்து அகரம் ஐகாரமாக மாறும். எப்படி மாறும்? பைந்தமிழ் அப்படிங்கிறது பசுமை கூட்டல் தமிழ் அப்படி இருக்கும். இதில் பை அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஐ தான் பையாக மாறுது. அடுத்து பார்த்திங்கன்னா சுகரம் கெட்டு என்ன ஆயிடுது? இனமைகளில் பெற்று பைந்தமிழ் என்று வந்தது. அடுத்தது முக்கியமானது முற்றுமற்ற உறவழிதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சி தான். பண்பு பெயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இனமைகள் ஈறுபோதல் இடையுகரம் ஈயாத இடையில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அது இந்த சொல்லில் இருக்கும். பெரியார் அப்படிங்கிற சொல்லு பெருமை கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம். ஈறுபோதல் மை விகுதி போயிடும். அடுத்து பார்த்திங்கனாக்க இடையுகரம் ஈயாதல். இடையில் பார்த்திங்கனாக்க பெரு கூட்டல் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல உகரம் என்ன ஆகிடுது? இகரமாக மாறும் பொழுது பெரிய கூட்டல் அப்படின்னு மாறுது. உகரம் இகரமாக மாறுது. அப்போ பெரிய கூட்டல் ஆர் என்றானது. அடுத்து ஐ வலியும் எகர உடம்புடைமை பெற்று பெரிய கூட்டல் ஆனது. அடுத்து உடல்மையில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி பெரியார் என்று வந்தது. இதுபோல் வந்து புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய புணர்ச்சி மெய்யீட்டு புணர்ச்சி உயிரீட்டு புணர்ச்சியில் எகர வகர உடம்புடைமையே தனிக்குரலூற்று பூப்பெயர் முன் இனமனவியம் நானா வேற்றுமை லாலா வேற்றுமை. அடுத்து மெய்யீட்டு புணர்ச்சி இந்த பண்பு பெயர் புணர்ச்சி குற்றியலுகரம் இதெல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னாவே போதும். பெருசாலாம் கேட்க போகிறதில்ல. ரொம்ப எளிமையாக தான் சொற்கள் இருக்கும். ஒரு முறை அப்படி திருப்பி பார்க்குறதுக்கு பயன்படுத்திங்க. புதுசாக இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க. ஏதாவது சொல்லணுன்னா பக்கத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.